வணக்கம். மாஸ்க் ஆபத்தானதா? கொரோனா வைரஸின் தாக்கத்துக்கு அப்புறமா மாஸ்க் யூஸ் பண்ணுறது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிப்போச்சு. மாஸ்க் அணியாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான், நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் அப்படி யூஸ் பண்ண மாஸ்க்கை மக்கள் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ரோட்லையும் தெருவிலையும் வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அப்படி வீதியில் வீசி எறிகிற மாஸ்க்குனால சுற்றுப்புற சுகாதார சீர்கேட்டை உருவாக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நான் தினமும் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக தெருமணிக்கு போவேன். அப்படி நடந்து போகும்போது குறைஞ்சது ஒரு 2 மாஸ்க்காவது ரோட்டில் பார்த்துருவேன். அதான் இன்றைக்கி ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். இவ்வளோ மாஸ்க்கு அங்கே இங்கேன்னு ரோட்டு நடுவில் கிடக்குது, சைடில் கிடக்குது, அங்கே நிறைய இடத்துல அப்படி வீசி எறிஞ்சிருக்காங்க. அப்போ சிட்டி ஃபுல்லாக எவ்வளோ மாஸ்க் வீசி எறிஞ்சிருப்பாங்க. இப்படி நம்ம வீசி எறிகிற மாஸ்க்கு காற்றுல பறந்து நீர்நிலையில் போய் சேர்ந்து ஆறு, குளம், ஏரி, நதி, கடல்னு எல்லா இடத்துலையும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துது. அதை நம்பி இருக்கிற அங்கே உயிரினங்களையும் பாதிக்குது. அது மட்டும் இல்லை, அது நம்மளையும் பாதிக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம வீட்டில் உள்ள குப்பைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க, ரோட்டில் உள்ள குப்பைகள் எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நோய் தொற்று உள்ளவங்க முழுமையாக நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்படாத ஒரு நோயாளி அதாவது கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பயன்படுத்தின மாஸ்க்கு ரோட்டில் வீசி எறிகிறதுனால அதன் மூலமாக அந்த தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மட்டும் இல்லை, பப்ளிக், அதாவது ஜென்ரல் பப்ளிக்கான நம்மளும் கூட இதனால் பாதிக்கப்படலாம். நம்ம அவசரமாக, அதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நம்ம வெளியே போகும்போது அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுப்புறத்தையும் இது ரொம்பவே பாதிக்குது. நம்ம கடல் விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள் இதெல்லாம் கூட பாதிப்புக்குள்ளாகுது. நம்ம யூஸ் பண்ண அந்த மாஸ்க்கை செப்பரேட்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது ஹாங்காங் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தரால் எடுக்கப்பட்ட படம். இந்த ஃபோட்டோ அதாவது எனர்ஜி லைவ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள படம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்க்கு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாததுனால பேரழிவுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாங்காங் கடல் ஓரத்தில் சுமார் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இவங்க இந்த மாஸ்க் கண்டெடுத்திருக்காங்க. வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சானிடைசர் அல்லது சோப் மூலமாக நல்லா கையை வாஷ் பண்ணிக்கணும். அப்புறமா வாய் மற்றும் மூக்கு எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாஸ்க்கை போடணும். அதில் கேப் எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம போடணும். ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா அதை போட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த மாஸ்க்கை நம்ம தொடக்கூடாது. மாஸ்க்கோட ஃப்ரண்ட் சைடை நம்ம தொடக்கூடாது. அப்படி தொட்டுட்டோம்னா திரும்பவும் நம்ம கையால் நல்லா சோப்புனாலையும் சானிடைசர்னாலையும் வாஷ் பண்ணிடணும். இப்போ ரீயூசபிள் மாஸ்க் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாஸ்க் அப்படின்னா ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ்க்கை நம்ம கலட்டுறது பார்த்திங்கன்னா பின்பக்கமாக தான் கலட்டணும். பின்பக்கமாக இருந்து தான் கலட்டணும். ஃப்ரண்ட் சைடு நம்ம கை வைக்கக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கழட்டி அதை ரோல் பண்ணி அதை தனியாக ஒரு கார்பேஜ் பேக்கில் போட்டு அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறமா நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிடணும். சோப் அல்லது சானிடைசர் யூஸ் பண்ணி கையை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு சிலர் தான் மாஸ்க்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்போஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை ஏதோ ஒரு இது மாதிரி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்படி எறிகிறதுனால புதுசாக ஏதாவது கிருமி வந்துட போகுது. தயவுசெய்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். நாம் செய்கிற சின்ன சின்ன தப்பு தான் மிகப்பெரிய பாதிப்பில் கொண்டு விட்டுருது. இங்கே யாரோ பண்ண தப்புக்கு நாம் எல்லோரும் தண்டனை அனுபவிச்சுட்ருக்குறோம். திரும்பவும் அப்படி ஒரு நிலைமை வேண்டாம். இதில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பங்கு இருக்குது. நமக்கு என்ன அப்படின்னு விட்டுற முடியாது. பாதிப்பு எல்லாருக்கும் தான். பாதுகாப்பாக இருப்போம், பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதன் மூலமாக அவேர்னஸ் கிடைக்கிறது மூலமாக நம்ம சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்க முடியும்னா அதை நீங்கள் செய்யுங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.